ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு நினச்சாலும் இந்த ராஜேஸ்வரி எங்கே இருந்தாலும் அவங்கள விட மாட்டா போல். அப்படி தான் இப்போ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இங்கே இருக்கிற ஒரு வேலைக்காரர்கிட்ட ஒரு வேலையை சொல்லி அப்படியாச்சும் அந்த மல்லியும் சரி விஜயும் சரி சந்தோஷமாக இருக்கவே கூடாது. அந்த மல்லி சீக்கிரமாக சாகும். அப்போ தான் என்னுடைய ஆசை எல்லாமே தீரும். இத்தனை நாளாக அவளை நான் விட்டு வச்சிருந்தது காரணமே இந்த சொத்து பற்றி எல்லாமே என் பேரில் மாறணும்னா அந்த விஜய் முதல்ல சுயநினைவோடு இருக்கணும். அப்போ தான் என் பேரில் அதெல்லாம் எழுதி கொடுப்பான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இனிமேல் பொறுமையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இனிமேல் அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இதுக்கு மேலே நான் அவளுக்கு பயப்படுவேன்னா கண்டிப்பாக பயப்பட மாட்டேன். எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் அவளை தூக்கி துவம்சம் பண்ணாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்க இவங்க வந்துக்கிட்டு எப்போ ஒரு 1,00,000 உனக்கு ஃபைனலாக கொடுத்துட்றேன். இந்த 1,00,000 வேணும்னா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ அந்த மல்லி செத்துட்டா அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த எனக்கு சொல்லணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த 1,00,000 கிடைக்காது. இப்போ நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு பார்த்தியா, அதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஷ் வந்துட்டு சொல்லிடுறா. அதனால் ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தை வச்சு தான் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஊரில் சொல்லியெல்லாம் வச்சுருக்கேன், நம்ம புதுசாக வீடெல்லாம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இப்போ 50,000 தயவு செஞ்சு கருணை காட்டுங்க மேடம் அப்படின்னு. அப்போ நீ வேலையை சீக்கிரம் முடிப்பா, ஆனால் நீ வேலை எதுவும் செய்கிற மாதிரியே தெரியலையே. இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு சாயந்தரத்தோட நல்ல செய்தியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு போயிடு. அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குறுக்கால நெடுக்கால நடந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த லூசு பையன். அதுக்கப்புறம் ஒரு யோசனை, அது இவங்களோட லக்கேஜ் ஒன்று வெளியவே இருந்துச்சு இல்லையா, அதை அவங்க மறந்து விட்டுட்டாங்க எடுத்துகிட்டே போல். அதனால் இந்த லக்கேஜை கொடுக்குற மாதிரி போய் எப்படியாச்சும் அந்த மல்லியோட முகத்தில் இதை பூசிடணும். அவள் முகத்தில் ஸ்ப்ரேவை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் மயங்கி விழுந்துடுவான். அதுக்கப்புறம் அவளை கடத்திட்டு போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயக்க மருந்து இருக்கிற ஸ்ப்ரேவை ரெடி பண்ணிடுறான். அந்த ஸ்ப்ரேவை எடுத்துகிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போக அதுக்கப்புறம் மல்லி இருந்துக்கிட்டு என்ன ரூம் சர்வீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் மேடம் ரூம் சர்வீஸே தான். ரூம் சர்வீஸ்னால் உங்களுக்கு ரூமில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது மட்டும் இல்லை மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் லக்கேஜை கொண்டு வராமல் வந்துட்டீங்க. நீங்கள் ஹனிமூன் கொண்டாட வந்தீங்களா இல்லை ஃபேமிலி ட்ரிப்பை கொண்டாட வந்தீங்களோ தெரியல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு வந்திருப்பீங்க. அந்த இது எதுக்காக நாக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போதைக்கு நான் இந்த லக்கேஜை கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கங்க மேடம் அப்படின்னு சொல்ல. இது என்னோடய லக்கேஜ் கிடையாது அப்படின்னு சொல்ல. இல்லை மேடம் இது உங்கள் லக்கேஜ் தான், வேணா பாருங்கள், இதில் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கட்டிகிட்டு இருந்தீங்க இல்லையா இதே மாதிரி புடவையும் சின்ன குழந்தையோட ட்ரெஸ் வந்துச்சு. இந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கவங்களே புடவை கட்டிகிட்டு இருக்கவங்களும் சின்ன குழந்தையோட வந்திருக்க ஒரே கப்புள் நீங்கள் மட்டும் தான். மற்றவங்கெல்லாம் ஹாஃப் ட்ரெஸ்ஸு ஃபுல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஏதோ கருமத்தை மாட்டினுக்குதுங்க. அதில் உங்களை பார்த்த உடனே தெரியலையா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இதை உள்ளே செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரைஸாக கூப்பிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கீழே குனிறாங்க. அந்த நேரம் பார்த்து மயக்க மருந்து இருக்கிற ஸ்ப்ரேவை எடுத்து அடிச்சிடறான் இந்த பைத்தியக்கார பையன். அவங்களுக்கு உடனே மயக்கம் வாயில் நுர தள்ளி கீழே மயங்கி விழ பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஐயோ மல்லி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் பத்திரி அடிச்சுட்டு ஓடி வராரு. ஐயோ என் மல்லிக்கு என்னாச்சு தெரியலையே, டே என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவன் சிட்டா பறந்துட்டாங்க. அடா பாவி பையில என்னடா பண்ண என் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனில் குடுன்னு ஓடி வராரு நம்ம விஜய். ஓடி மயங்கி விழுந்த நம்ம மல்லி எழு மல்லி எழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவோட தூக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மல்லி மயக்கத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க வாயிலேருந்து நுர வர ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, படுபாவி பையன் என்னத்தை அடித்து தொலைச்சாலும் தெரியல, மல்லிக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து கதறி அழுதுட்டுருக்காரு நம்ம விஜய். அதுக்கு காரணமானவனை சும்மாவே மாட்டேன், எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நம்ம மல்லியை காப்பாற்றுறது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மல்லியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறாரு நம்ம விஜய். ஐயோ விறுவிறுப்பாக இருக்கே, அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.